வீட்டுல வந்து சனி பகவான் எந்த இடத்துல ஆளுமை செய்யறாருன்னா வீட்டினுடைய மேற்கு பகுதி. அப்ப மேற்கு பகுதி அப்படின்றது வீட்டினுடைய எதிர்மறை ஆற்றல், அதாவது இரவு நேரத்தில் செயல்படக்கூடிய கால அமைப்புள்ள இடம். இப்ப ஆகாய பூதம் எதை குறிக்கும்னா நம்ம உடம்புல வெற்றிடங்கள் எல்லாம் இருக்குல்ல, வெற்றிடமான உறுப்புகள் எதுனா மூக்கு, காது, இரைப்பை, குடல், இதுல எல்லாத்திலையும் இதெல்லாம் வெற்றிட உறுப்புகள்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ஆகாய பூதத்தை குறிக்கக்கூடிய உறுப்புகள். இப்ப அந்த ஜாதக அமைப்புள்ளவர்கள் வீட்டுல தான் இந்த மேற்கு பக்கம் அதிக காலியிடமும் கிழக்கு பக்கம் அடைப்பட்டும் மேற்குல வந்து பாத்தீங்கன்னா வீதி தாக்கம் வர மாதிரியும் தென்மேற்கு பகுதி தான் ராகுவுடைய பகுதி. அங்க தென்மேற்கு கார்னர் சைட், தென்மேற்குல வீதி வந்து முற்றுறது, இதெல்லாம் ராகுவுடைய அமைப்பு. இதுக்கு பரிகாரமா என்ன சொல்லுவாங்கன்னா கயிறு கட்டுறேன்னு சொல்லுவாங்க. கயிறு எங்க கட்டுவாங்க? கால்ல கட்டுவாங்க, இல்லைன்னா கையில கட்டுவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஜாயிண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா தடைகள் இருந்தால் அந்த வாத சேர்க்கை வந்து குறையும் என்பதுதான் உண்மை. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா சனி, ராகு, கேது, செவ்வாய் இவங்களெல்லாம் அசுரர்கள், இவங்கெல்லாம் இரவில் பலம் வாய்ந்தவர்கள். அதனாலதான் அசுரர்களுக்கு உடல் பலமா அறிவு பலமா பார்க்கடல் கடைய. அப்போ அவங்க கிட்ட வெயிட்ட தூக்கி வையின்னு சொன்னதுனாலதான் மேற்குல வெயிட்ட போடு, உயரமா கட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் மேற்கு காலியிடம் விட்டு இருக்கிற அத்தனை பேருமே இரவுல தூங்க மாட்டாங்க. இந்த மாந்திரிக பிரச்சனை உள்ள அத்தனை பேரும் பாருங்க, பகல் முழுக்க டயர்டா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவாங்க, இரவு முழுக்க பிரிஸ்கா தெளிவா பேசுவாங்க. ஏன்னா அவங்களுடைய இடமும் அவங்களுடைய அமைப்பும் அந்த மாதிரி இருக்கிறது. மறக்காம நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆன்மீக உள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நம்ம எல்லாரையும் மிரட்டுற ஒரு சொல் இருக்குங்க, அதுதான் ஏவல், பில்லி, சூனியம், பேய், செய்வினை, கந்திஷ்டி இப்படின்னு அடிக்கிட்டே போறாங்க இல்லைங்களா? சரிங்க, இதெல்லாம் இருக்க ஒரு பக்கம் ஓகே. ஆனா எங்களுக்கு தான் பாதுகாப்பு வளைய மாதிரி நாங்க வீட்டுக்குள்ள நிறைய யந்திரம், மந்திரம், தந்திரம் எல்லாம் பண்ணி நிறைய கயிறு, தகடு எல்லாம் வச்சிருக்கோமே, அது எங்களை எப்படிங்க பாதிக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த அமைப்பே ஒரு மிகப்பெரிய வாஸ்து டிராபேக்காக நிறைய பேருடைய வாழ்க்கையே சூன்யமாக மாற்றி இருக்கிறது. அப்போ இந்த மந்திரம், யந்திரம், தந்திரம்லாம் ஏன் வேலை செய்யல? இதையும் மீறி வாஸ்துவோடைய எஃபெக்ட் அந்த அளவுக்கு அதிகமா இருக்குமா? உண்மையாதான் எதுதாங்க நமக்கு கை கொடுக்கும்? இது குறித்த $1 மில்லியன் ஆன்சரை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயாவின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. சார், நாங்க என்னதான் சார் பண்ணுவோம், வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்குப்பா, நாங்க எங்களுக்கு வந்து காப்பாத்துங்கன்னு ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்கறோம் சார். அவங்க என்ன பண்றாங்க, உங்க ஜாதகம் எல்லாம் கொடுங்கன்னு வாங்கி பாக்குறாங்க. பாத்துட்டுல யாரோ உங்களுக்கு ஏவல் வச்சிருக்காங்க, சூனியம், பில்லி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான செய்வினைகள் வச்சிருக்காங்க, இதை மந்திரம் கொண்டு போய் அங்க சொல்லுங்க, யந்திரம் கட்டுங்க, நிறைய தந்திர விஷயங்கள்லாம் கொடுக்குறோம், அதெல்லாம் போய் வீட்டுல வைங்கன்னு சொல்றாங்க. நம்பிக்கையோட நாங்க என்ன பண்றோம், வாங்கி வீடு ஃபுல்லா மாட்டி வச்சுட்டு அப்பாடா இனிமே நாங்க நிம்மதியா இருப்போம்ப்பா அப்படின்னு நினைச்சு அப்பாடான்னு மூச்சு விட்டு உட்காரும் போது பாத்தீங்கன்னாக்கா திருப்பி அடி மேல அடி வாங்குறோம் சார். அப்பதான் என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் போய் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் தான் உங்க வாழ்க்கைக்கான மிகப்பெரிய நெகட்டிவிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க யார நம்புறது, எதை கைப்பிடிக்கிறதுனே புரியல சார், நீங்க சொல்லுங்க. அதாவதுமா, முதல்ல பில்லி, சூனியம், ஏவல் இது எல்லாமே வந்து பொதுவா ஜோதிடத்துல எந்த கிரகம் குறிக்கிறது அப்படின்னா சனி பகவானும் ராகு பகவானும் தான் இதற்கு வந்து அதிபதியாக வருகிறார்கள். பொதுவா ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துல சனி ராகு சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னாலே அவங்க வந்து இது போன்ற தேடல்கள்ல, இது போன்ற பிரச்சனைகள்ல அவதி உறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆனா இதெல்லாம் உண்மைதானா இல்ல சும்மாவா? அதுக்கான அறிவியல் பூர்வமான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மருத்துவ ஜோதிடர் அப்படின்றதுனால ஒவ்வொருத்தருடைய மனநிலையுமே நம்ம என்ன பண்றோம்னா படிக்கின்றோம். இதுல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறை தகுந்தாற் போல, இடத்தினுடைய சூழலுக்கு தகுந்தாற் போல அவங்களுடைய மனமும் உடலும் செயல்படுகிறது என்பது மட்டும்தான் வாஸ்து சொல்ற உண்மை. ஒரு இருப்பிடம் எப்படி இருக்கிறதோ அந்த இருப்பிடத்தை பொறுத்து நம் சூழல்கள் மாறுகிறது. இது எப்படி அப்படின்னா, இப்ப ஒரு வாரம் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரஹாரத்துல வாசம் செய்யறாருன்னு வச்சுப்போமே, அந்த சூழல்கள் அந்த மனிதர்களுடைய மனநிலைகளை பார்க்க பார்க்க அதற்கு தகுந்தாற் போலவே அவருடைய சூழல்கள் மாறுவதை நம்மளால கண்கூடாக பார்க்க முடியும். அதாவது விரும்பி வாழுகின்ற பொழுது. இல்லை அப்படின்னா அவரால் ஒரு 2 நாள் கூட அந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியாது, வெளியே என்ன பண்ணிடுவாருன்னா புறப்பட்டுருவாரு. இப்போ நாம
ஒரு கிரகத்தை வந்து இரட்டிப்பு பலன் கொடுக்கிற கிரகமா எதை சொல்றோம் அப்படின்னா ராகு தான் சொல்றோம். இப்ப ராகு வந்து ஒரு ஜாதகத்துல எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறாரோ அந்த கிரக பலனை என்ன பண்ணுவார்னா ரொம்ப இரட்டிப்பா அதிகப்படுத்தி கொடுப்பார். அது நல்லதோ தீயதோ ரெண்டுமே அந்த சேர்ந்த கிரகத்தை பொறுத்துதான் என்ன பண்ணப்படுது, முடிவு செய்யப்படுது. இப்ப சனியை வந்து நம்ம நல்ல கிரகம்னு சொல்லுவோமா கெட்ட கிரகம்னு சொல்லுவோம்னா ஜோதிடத்துல அவர் வந்து ஒரு பகைக்கோள். ஓகேவா? அப்போ வீட்டுல வந்து சனி பகவான் எந்த இடத்துல ஆளுமை செய்யறாருன்னா வீட்டினுடைய மேற்கு பகுதி. அப்ப மேற்கு பகுதி அப்படின்றது வீட்டினுடைய எதிர்மறை ஆற்றல், அதாவது இரவு நேரத்தில் செயல்படக்கூடிய கால அமைப்புள்ள இடம். வீட்டினுடைய நேர்மறை ஆற்றல் என்பது மனிதனுடைய அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதி. இது வந்து சூரிய பகவானுக்கு உரிய பகுதியாக சொல்லப்படுகிறது. இப்போ யாருக்கெல்லாம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பகுதியில அதிக காலி இடம் இருக்கிறதோ இதை வந்து நாம என்னன்னு சொல்றோம்னா பெண் அல்லது அலித்தன்மை அப்படின்னு சொல்றோம். கிழக்கு பகுதி நல்லா இருந்தா அங்க வந்து அது ஆண் பகுதின்னு சொல்றோம். இப்போ கிழக்கு பகுதியில இடம் குறைவாக இருந்து கிழக்கு பகுதி அடைப்பட்டு மேற்கு திறந்து அல்லது மேற்கில் அதிக காலியிடம் இருக்கும் பொழுது அந்த வீடு என்ன ஆகுதுன்னா ஒரு ஆண் மகனுடைய நெருக்கத்தை ஒரு ஆண் மகன் அந்த வீட்டுல தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பை கேள்விக்குறியாக்குது. அப்போ ஆண்மகன் தங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு விருப்பத்தை கேள்விக்குறியாக்கும் பொழுது அந்த வீட்டில் வாழக்கூடிய பெண்ணுடைய மனநிலை இருக்கு தெரியுமா, அது வந்து ரொம்ப அதிக உளைச்சலாக மாறுறாங்க. இப்ப அதிக உளைச்சலாக மாறும் பொழுது பஞ்சபூதத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஆகாய பூதம்னு நம்ம உடம்புல ஒரு பூதம் இருக்கு. இப்ப ஆகாய பூதம் எதை குறிக்கும்னா நம்ம உடம்புல வெற்றிடங்கள் எல்லாம் இருக்குல்ல, வெற்றிடமான உறுப்புகள் எதுனா மூக்கு, காது, இரைப்பை, குடல், இதுல எல்லாத்திலையும் இதெல்லாம் வெற்றிட உறுப்புகள்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ஆகாய பூதத்தை குறிக்கக்கூடிய உறுப்புகள். இந்த உறுப்புகள் என்ன ஆகும்னா நாம அதிகம் சிந்திக்க சிந்திக்க உளைச்சல் அதிகமாக இந்த உறுப்புகள்ல வந்து காற்று நிரம்பிடும். காற்று நிரம்பும் பொழுது அங்க என்ன ஆகுது அப்படின்னா காற்று அந்த வயிற்றுக்குள்ள நம்ம என்ன போடுறோமோ அது என்ன ஆகுதுன்னா இயல்பாக ரத்தத்துல ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா, அது ரத்த நாளங்கள்ல போயிட்டு என்ன ஆகும்னா அப்படியே அந்த காற்றுத்தன்மை வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய அமைப்பு என்ன பண்ணும்னா வாத நோயாக மாறும். இந்த வாத நோய் தான் உடம்பு வலியை தருவது, வாத நோய் தான் கால் மூட்டு பிரச்சனையை தருவது, வாத நோய் தான் ஒருவர் எழுந்திருக்க விடாத ஸ்ட்ரோக்கை கொடுத்து படுக்க வச்சிடுறது. அப்போ இந்த ஒரு அமைப்பை இந்த மனநிலையில வாஸ்து பலமுள்ள வீடு இப்படி இருக்கு. இப்ப இவங்க இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னா எனக்கு யாரோ பில்லி சூனியம் ஏவல் வைத்து விட்டார்கள் அப்படின்னு எடுத்துப்பாங்க. அப்ப அதெல்லாம் யாராலையும் வைக்கல முடியாதா? உண்மை உண்மை. இப்ப பில்லி சூனியம் ஏவல் பாதிக்கப்படக்கூடிய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கிறது. இப்ப அந்த ஜாதக அமைப்புள்ளவர்கள் வீட்டுலதான் இந்த மேற்கு பக்கம் அதிக காலியிடமும் கிழக்கு பக்கம் அடைப்பட்டும் மேற்குல வந்து பாத்தீங்கன்னா வீதி தாக்கம் வர மாதிரியும் தென்மேற்கு பகுதி தான் ராகுவுடைய பகுதி. அங்க தென்மேற்கு கார்னர் சைட் தென்மேற்குல வீதி வந்து முற்றுறது, இதெல்லாம் ராகுவுடைய அமைப்பு. இந்த வீட்டுல இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கும். உண்மையாகவே இந்த வீட்டுல உள்ள அவர்களுக்காக போய் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்க கடவுள்கிட்ட வேண்டுவாங்க. இந்த மாதிரி வீட்டு அமைப்புள்ளவர்கள் வீட்டுல மாந்திரிக பிரச்சனை கண்டிப்பா உண்டு. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அதிகமா இப்ப காற்று எப்படி ரொம்ப வேகமா சிந்திக்குது அது போல இவங்க சிந்தனையும் எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப அதிகமா வேகமா வேலை செய்யும். அப்போ இவங்களுக்கு எது நிவாரணம் தரும்னா ஒரு யந்திரமும் மந்திரமும் தான் நிவாரணம் தரும். இப்போ பரிகார சாஸ்திரங்கள்ல மந்திர யந்திர தந்திர சாஸ்திரம் வந்து பஞ்சபூதத்துல காற்று பூதத்தை வலியுறுத்தக்கூடிய சாஸ்திரம். தாந்திரிக வழிபாடுன்னு சொல்றோம் இல்லையா, இது வந்து காற்று பூதத்தை அதிகப்படுத்தக்கூடிய சாஸ்திரம். இது இருந்தாதான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து நம்புறாங்க. ஒரு சின்ன விஷயம் இதுக்கு பரிகாரமா என்ன சொல்லுவாங்கன்னா கயிறு கட்டுறேன்னு சொல்லுவாங்க. கயிறு எங்க கட்டுவாங்க? கால்ல கட்டுவாங்க, இல்லைன்னா கையில கட்டுவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஜாயிண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா தடைகள் இருந்தால் அந்த வாத சேர்க்கை வந்து குறையும் என்பதுதான் உண்மை. அப்ப கயிறு கட்டும் பொழுது அங்க என்ன ஆகுதுன்னா கேது, அது ராகுவுக்கு பரிகாரம் கேது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலியிடம் வந்து அதாவது மாறுகிற வரையிலும் அந்த வீட்டு நபர் அப்படியே தான் இருந்துட்டு இருப்பார். அதனால வாஸ்துல மேற்கில் அதிக காலியிடம் விட்டு கட்டக்கூடாது, தென் மேற்குல ரோடு வந்து முட்டக்கூடாது, அது கார்னர் சைட்டா இருக்கக்கூடாதுன்னு சொன்னது. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு மனை அமைப்பு அமைந்து கிழக்கு பகுதி வந்து நல்ல பிரகாசமா மேற்கை விட அதிகமா இருந்ததுன்னா அந்த எதிரியை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா இந்த சூரிய பகவானுக்கு இருக்கிறது.
ஏன்னா இவர் இரவு நேரத்தில் வேலை செய்பவர், சூரிய பகவான் பகல் நேரத்தில் வேலை செய்பவர். இப்ப மேற்குக்கு பரிகாரமே கிழக்கு அதிக காலியிடம் தான். இப்ப கிழக்கு அதிக காலியிடம் விடும்பொழுது மேற்குல இடம் குறையும் இல்லையா, அப்போ இந்த நோய் அவர்களுக்கு சரியாகும். அதுவரை சரியாகவே ஆகாது. இல்லைன்னா அவங்க வீட்டை விட்டு மாத்துறதோ அல்ல அந்த வீட்டை விட்டு வெளியேறுவது மட்டும்தான் பரிகாரம். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா சனி, ராகு, கேது, செவ்வாய் இவங்களெல்லாம் அசுரர்கள். இவங்கெல்லாம் இரவில் பலம் வாய்ந்தவர்கள். அதனாலதான் அசுரர்களுக்கு உடல் பலமா அறிவு பலமா பார்க்கடல் கடையை அப்போ அவங்க கிட்ட வெயிட்ட தூக்கி வையின்னு சொன்னதுனாலதான் மேற்குல வெயிட்ட போடு, உயரமா கட்டு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப தேவர்கள் வந்து உடல் பலமா அறிவு பலமா? அறிவு. அப்போ கிழக்கு வடக்கு எல்லாமே தேவர்கள் ஆட்சி, அங்க ஃப்ரீயா விடு, வெயிட்ட கொடுக்காத அப்படின்னு சொன்னதுக்கான காரணம். அப்போ நமக்கு வந்து அசுர சக்தி வேணுமா, நம்ம வாழறதுக்கு தெய்வ சக்தி வேணுமா? தெய்வ சக்தி தான் வேணும். அசுர சக்தி வந்து இரவுல தான் வேலை செய்யும். அதனால தான் மேற்கு காலியிடம் விட்டு இருக்கிற அத்தனை பேருமே இரவுல தூங்க மாட்டாங்க. இந்த மாந்திரிக பிரச்சனை உள்ள அத்தனை பேரும் பாருங்க, பகல் முழுக்க டயர்டா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவாங்க, இரவு முழுக்க பிரிஸ்கா தெளிவா பேசுவாங்க. ஏன்னா அவங்களுடைய இடமும் அவங்களுடைய அமைப்பும் அந்த மாதிரி இருக்கிறது. காரணம், இப்படி அமைக்கும் பொழுதே அந்த வீட்டுக்காரர் வெளிநாடு போயிடுவார், பக்கத்துல இருக்க மாட்டார். அந்த வீட்டுல ஆண்மீதி என்பதே வரவே வராது. அப்போ ஒரு பெண்ணுடைய உணர்வுகள் அதிகம் கட்டுப்பட என்ன ஆகும்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும். இதுதான் ப்ராப்ளம். அதனால தான் வாஸ்துல மேற்குல காலியிடம் விடாதீங்க, தென்மேற்கு சைட்டை வாங்காதீங்க. ஒருவேளை வாங்கினா கூட கிழக்குல வடக்குல அதிக காலியிடம் விட்டுட்டீங்கன்னா இதற்கு பரிகாரம். அப்போ சூரியர் சந்திரர் தான் பரிகாரம்னா, சந்திரன் வடக்கு திசை, சூரியன் கிழக்கு திசை. இதனால தான் இப்படி சொன்னாங்க. இதை தெரியாம இதை மாத்தாம நிறைய மாந்திரிகவாதிகள்கிட்ட பணத்தை கொடுத்து இழப்பது தீர்வாகாது. அது வந்து நிரந்தர தீர்வாகாது. வாஸ்து மட்டுமே நிரந்தர தீர்வாக அமையும். ஓகே சார், இப்போ இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ஓகே. இப்போ ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து ஹை ஸ்டோரேலாம் இல்ல, ஒரு 3 ஃப்ளோரே வச்சுக்குவோமே, அந்த 3 ஃப்ளோர்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வருது இல்லையா? குறிப்பிட்ட ஒரு ஃபேமிலியை தானே தாக்குது. அப்போ அதுல ஏன் சார் அந்த வேறுபாடு? அதாவதுமா, அப்பார்ட்மெண்ட் பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ல 4 விஷயம் இருக்கும். 4 பக்கமும் ரோடு வரும், 4 பக்கமும் கேட் வரும். அதை தாண்டி வந்து இவங்க எல்லாமே பூமியை மையப்படுத்திய வீடே இது கிடையாது. இந்த இடத்துல நான் சொல்றது என்னன்னா, காம்பவுண்ட் லெவலை தாண்டி தானே அப்பார்ட்மெண்ட் இருக்கு. ஆனா தனி வீடுகள் வந்து அப்படி இல்லையே. மேக்சிமம் பாருங்க, இந்த பாதிப்பு தனி வீடுகள்ல உள்ளவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்குது. ஒருவேளை இதே பாதிப்பை அப்பார்ட்மெண்ட்ல உள்ளவங்க அனுபவிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்ல தென்மேற்கு ரூம் இருக்கு இல்லையா, அதுல தென்மேற்கு ரூம்லயே வந்து பால்கனி அமைகிற அமைப்பு இருந்தா இந்த பாதிப்பை அவங்க அனுபவிப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்லயே தென்மேற்கு க்ளோஸ்டா தான் இருக்கு, அந்த ரூம்ல நாங்க பால்கனி யூஸ் பண்ணலன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஓகே, இதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா சார்? இவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் சொல்றீங்க சார். எங்களுக்கு வந்து வாஸ்து கிளாஸஸ் எடுப்பீங்களா, சொல்லி கொடுப்பீங்களா? நிச்சயமாமா. இப்ப வந்து நிறைய பேர் என்னுடைய நேரடி வகுப்பு கேட்டிருந்தாங்க. பட் கால சூழலால அது ஆன்லைன் மூலம் தான் நம்ம எடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. அதனால வருகின்ற 2026 மார்ச் 25 முதல் 31ஆம் தேதி வரையும் தொடர்ந்து 7 நாட்கள் ஜூம் வாயிலாக 1 மணி நேரம் வந்து வாஸ்து வகுப்பு எடுக்கிறேன். இந்த வாஸ்து வகுப்புல எப்படி மனை வாங்கணும், எப்படி வீட்டை அமைக்கணும், உங்களுடைய தேடல் சரியானதா தவறானதா, நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிறது சரியான அமைப்பா, பூஜை அறை எங்க அமைக்கலாம், இப்படிப்பட்ட பல தொகுப்புகளை 7 நாள்ல நான் கொடுக்க இருக்கிறேன். இது படிச்சுட்டா எந்த ஒரு வாஸ்து நிபுணரிடமும் நாம வந்து அடிக்கடி சந்தேகம் கேட்டோ வீட்டை வந்து எப்ப பார்த்தாலும் கடப்பார தூக்கி இடிக்கிற நிலையிலேயே இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சரியான காரணம், சரியான முறை, சரியான ஆதாரத்தோடு வாஸ்துவை கொடுக்கும் பொழுது மக்கள் தாம் பண்றது சரிதான் நம்பும் பொழுது அவங்க சிந்தனையும் மனநிலையும் யாராலையும் அசைக்க முடியாது. எத்தனை நிபுணர்கள் பேசினாலும் அசைக்க முடியாது. ஆகையினால் அதை நானே மக்களுக்கு உபதேசம் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மக்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 8098994156. இந்த கால் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். கட்டணத்திற்கு உட்பட்டது. நிச்சயமா இந்த சரியான விஷயங்கள்லாம் சரியான ஒரு நபர்கிட்ட கத்துக்கணும். அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லணும். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நல்லதுமா, வெற்றிவேல் முருகா. மறக்காம நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.